ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 டேஸ் நான் சேவ் பண்ணாமல் டெய்லி வீடியோ போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதான் நான் டெய்லி வீடியோ போடல. ஸோ என்ன பண்ணியிருந்தேன்னா லாஸ்ட்டு 3 டேஸ் சேர்ந்த அமௌண்ட்டை வந்து என்னோடய ஒரு குட்டி, நான் எப்போவுமே வந்து கிச்சன் கிட்டே வந்து ஒரு குட்டியாக ஒரு டப்பா வச்சுருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு நமக்கு எதாவது தேவைப்படும்ல, ஒரு சோப்பு வாங்கவோ இல்லை வந்து ஒரு கீரை அந்த மாதிரி வாங்க தேவைப்படும்னா அந்த பாக்ஸில் வந்து அன்றைக்கி நான் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா டெய்லி நம்ம எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறது பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஜாப், அதை வந்து பண்ண முடியாது அப்படின்றதுனால ஓகே, என் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க என்னை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ட்ரைபேட் செட் பண்ணி அதுக்குன்னு டைம் செட் பண்ணி ஸோ எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அது மட்டும் இல்லை, டெய்லி நான் சேவ் பண்ணுறது போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்றனால தான் 3 டேஸ்க்கு எவ்வளோ போடுறேன் அப்படின்றத வந்து 3 டேஸ் ஒன்ஸ் நான் வந்து வீடியோவை போடுறேன். நம்ம வந்து சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா நம்ம வந்து 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ர காயின்ஸ் தான் நான் வந்து போட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து கீரை வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுத்துட்டு போயிருந்தாங்க, ஸோ கீரை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு. பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, ஸோ நாங்கள் வியாழக்கிழமெல்லாம் கீரை வந்து சமைக்க மாட்டோம். அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி வேறு மெனு பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரை வாங்காமல் அந்த அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட் டே அமௌண்ட்டாக உண்டியலில் போட்டுட்டேன். இந்த உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது டே வந்து பார்த்திங்கன்னா டே 2ல் வந்து 20 ருபீஸ் நான் வந்து போட்டேன். இந்த 20 ருபீஸ் ஏது அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் சொல்லி பழகிறாங்க இப்போ தான் பாப்பா. ஸோ பாப்பா வந்து காசு 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 அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வார்த்தை வந்து பழக ஆரம்பிக்கிறதுனால டக்குன்னு 10 ரூபா பாப்பா கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ பாப்பா கொஞ்சம் வச்சு விளையாடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே போட்டுட்டான். ஸோ அதை எடுத்து நான் உண்டியில் போட்டுட்டேன். ஸோ இதுதான் இந்த அமௌண்ட்டு. பிகாஸ் அன்றைக்கி நான் வந்து ஹஸ்பண்ட் இந்த அமௌண்ட்டு வாங்கலை. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இந்த செகண்ட் டே போட்ட அமௌண்ட்டு. தேர்ட் டே போட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பால் வாங்க காசு கொடுத்துருந்தாங்க. அதாவது எப்பயுமே வாங்கி கொடுத்துருவாங்க. சப்போஸ் வாங்கி கொடுக்க முடியல, ஏதாவது வேலை இருக்குது போயிட்டு அப்படின்னா பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தால் கொடுத்து வாங்கிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து கொடுத்தாங்க. பட் நான் வந்து வெயிட் லாஸ் இருக்கிறதுனால டீ அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த காசை வந்து உண்டியில் போட்டுட்டேன். 11 ரூபா வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு போனாங்க கரெக்டாக. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா போட்டிருப்பேன். அந்த 5 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பெட் கவர் வந்து மாற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்து பெட்டில் கிடந்த அந்த 5 ரூபா. ஸோ வெயிட்டில் அதாவது சரி சேவிங்ஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா அதை வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பொறுப்பாக நான் பண்ணுவேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சேலஞ்சுன்னு வந்துச்சுன்னா அது 100% அதுக்கு வந்து உண்மையாக இருக்கணும். 100% அதை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றதால ஸோ நான் வந்து அதையும் தூக்கி உண்டியில் போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து 3 டேஸ் மணி சேவிங்ஸ் வந்து நான் பண்ணேன். ஸோ வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன்ல 5 ரூபா, அந்த 5 ரூபா இதுதான். ஸோ இதுதான் வந்து 5 ரூபா பெட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ எடுத்து வந்து டக்குன்னு என்னோடய மணி பாக்ஸில் போட்டுட்டேன். அண்ட் இந்த மாதிரி சேவ் பண்ணது கூட என் ஹஸ்பண்ட் கூட தெரியாது. ஸோ நான் அதை சேவ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய 3 டேஸ் சேவிங்ஸ் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் வந்து நீங்களும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு நல்ல ஒரு ஹேபிட். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு வியூஸ் போகுது இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது. வியூஸ் போகலையோ அது ரெண்டாவது விஷயம். பட் ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் நான் வெரி ஹாப்பி. ஏன்னா இது இருக்கிறதுலே ரொம்ப குட் குவாலிட்டி நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உண்டியல் சேவிங்ஸ்ன்றது. நான் டிஜிகோல்லையும் சேவ் பண்ணுறேன், மாதம் வந்து கோல்டு சிட்டும் போடுறேன். பட் ஆனால் அது ஜுவல் லோனும் போயிட்டுருக்கு. ஜுவல் லோன் அதாவது ஜுவல்லை வச்சு ஜுவல்லும் வாங்கிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கேன். பட் அதிலாம் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது, இல்லைன்னா நான் சொல்ல வரல. பட் ஆனாலும் இது வந்து ஒரு மாதிரி மனத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுறது. அட் த சேம் டைம் என்னோடய பாப்பா வளர்ந்துட்டுருக்கா. ஸோ நான் இதை பண்ணும்போது வந்து பாப்பாவுக்குமே வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகே, அம்மா பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம மூலிமா ஒரு நல்ல ஹேபிட் வந்து பண்ணி தரும். இது வந்து பார்த்திங்கன்னா அவள் லைஃபுக்குமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு
கேரக்டராக இருக்கும் இந்த சேவிங் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஏன்னா நான் பார்த்து கற்றுக்கிட்டது அப்படின்ற போது அது நான் வந்து அதை வந்து பாப்பாவுக்கு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த நோட்டை வந்து 3 டேஸ் வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை மட்டும் எழுதி வைக்காதீங்க, ஏன்னா நம்ம மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். அதனால் நான் உண்டியலில் போட்டுட்டு அமௌண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டேன். நான் அந்த உண்டியல் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் 110 ருபீஸ்க்குன்னு. அதுக்கு வந்து லாக்லாம் கொடுக்கல. ஸோ சும்மா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கொடுத்துருந்தாங்க. வேணும்னா நம்ம லாக் வாங்கி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, டக்குன்னு எடுத்து நான் செலவழிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக் வாங்கி போட்டு கீ எங்கேயாவது தூக்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எட்டாவது தூரத்தில் மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படிலாம் கிடையாது. சேலஞ்சுன்னு இறங்கிட்டேன்னா அதுக்கு 100% வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் தான் நான். ஸோ அதனால் எனக்கு வந்து பூட்டு இருந்தாலும் ஒன்று தான், பூட்டு இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.